பேர் முத்துலட்சுமி. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் கிர்கிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரியில் இருக்கேன். கிர்கிஸ்தான் ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கேன். இதான் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பேக் மை யூனிவர்சிட்டி அப்படின்ற சேனல் நடத்துகிற கிஷோர் அண்ட் கௌஷிக். அவங்க தான் எனக்கு இந்த ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கிஷோர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு இங்கே ஜாப் அவங்க தான் வாங்கி கொடுத்தது. இங்கே தான் படிக்கிறான். என்னோட பையனுக்கு வந்து அட்மிஷன் போட வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக இல்லை. லாஸ்ட் நான் கிஷோர் கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. கிஷோர் வந்து என்னோட பையன் மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாமா, என்னோட சூழ்நிலை நான் எடுத்து சொன்னேன். பார்த்துக்கலாமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொல்லி இங்கே ஜாப் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது. இங்கே வந்து 24 hours கேமரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியில் போக முடியாது. இப்போ நைட்டு 8 மணிக்கு மேலே வந்து இங்கே வந்து யாரும் வெளியில் போக முடியாது. வெளியில் கேர்ள்ஸ் யாரும் வெளியில் போனாங்கன்னா எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும் வெளியில். அப்படி யாரும் போனதில்லை. இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு இங்கே வந்து கிடைக்கும். நார்மலாகவே இங்கே வந்து வாரத்தில் 3 நாள் வந்து நான்வெஜ் போட்டுருவாங்க. நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு வெஜிடேரியன் இங்கே இருக்குது, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கலாம். மற்ற எம்பிபிஎஸ் படிக்கிற மற்ற கன்சல்டன்சி ஏஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அட்மிஷன் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. எல்லாருமே நம்ம தான் பார்த்துக்கிறோம். தமிழ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலேஜும் சரி, இந்த ஹாஸ்டலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அட்மிஷன் தாராளமாக போடலாம். இப்போ வந்து நம்ம ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அட்மிஷன் போடலாம். வாங்க, நம்ம இப்போ வந்து இங்கே இருக்கிற மெஸ்ஸு ரூம், கேர்ள்ஸ் ரூம் எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க. இது ரூம், கேர்ள்ஸ் ரூம் பார்த்துக்கோங்க. கீழே மெஸ் சாப்பிட போயிருக்காங்க எல்லாரும். பால்கனி காய போட்டுக்கலாம். வணக்கம், நான் மௌனிகா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான்ல நான் 2nd year படிக்கிறேன். பிக்மை யூனிவர்சிட்டி கிஷோர்னா அண்ட் கௌஷிகனா மூலியமா நான் இங்க வந்தேன். விசா ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ், டிக்கெட் போடுறதுல இருந்து எல்லாமே எனக்கு அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாவும் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நான் இங்க வந்துட்டு காலேஜோட மெயின் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். அண்ட் ஹாஸ்டல் பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாகவே வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் ஐடியா தான் இருக்கும். இங்க டெய்லி கிளீன் பண்றதுக்கு ஏஜஸ் வந்துருவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ல தாராளமா 4 பேர் வரைக்கும் தங்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம திங்ஸும் வச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல் வந்து சேஃபா தான் இருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு கிஷோர்னா மூலியமாவே ஒரு வார்டன் ஆண்டி இருக்காங்க. அவங்க பேரு முத்துலட்சுமி. அவங்களும் மதுரையில இருந்து தான் வந்திருக்காங்க. இங்க நம்ம வாஷ் பண்றதா இருக்கட்டும், க்ளோத்ஸ் வாஷ் பண்றதுக்கு நம்மளுக்கு லாண்ட்ரி ரூம் செப்பரேட்டாவே இருக்கும். அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு அப் டு 10 o'clock வரைக்கும் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுதான் எங்க ரூம். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு 2 பெட்டுக்கு சேர்த்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நம்ம ரூம்மேட்ஸோட திங்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மாற்றுறதுக்கு வேணா ஹேங்கர்ஸ் இருக்கும். இங்க ஸ்டடி டேபிள் இருக்கும். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே 4 பேர் இருக்காங்க. எல்லா ரூம்லயுமே மேக்ஸிமம் 4 பேர் 3 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். பெட்டு எல்லாமே ஹாஸ்டலோட லாண்ட்ரி கேர்ள்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து காலையில் 6 o'clock ஓப்பன் ஆகிடும் லாண்ட்ரி. நைட்டு 10 o'clock வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜும் உங்களுக்கு பே பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ஃப்ரீ தான்.